ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் சிக்கன் ரெசிபி. சிக்கனில் வந்து நம்ம நார்மலாக கிரேவி, குழம்பு நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்போம். இது வந்து கிரேவி டைப்லேயே மலாய் சிக்கன் ரெசிபி தான். மலாய் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, நான் பெரிய பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன், காரம் நிறையா வேணுன்றனால. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேஷ்யூ நட், கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ராக் சால்ட் சேர்க்குறனால இதெல்லாம் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் இப்போயே சால்ட், கிரேவிக்கு தேவையான சால்ட்டை மொத்தமாக போட்டு இதுலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஏலக்காய், கொஞ்சம் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மசாலாஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் எடுத்திருக்கேன். கொரியாண்டர் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கின பிறகு சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவியில் நம்ம தக்காளி சேர்க்காமல் செய்கிறதுனால ஒயிட் கிரேவின்னு சொல்லலாம், ஒயிட் சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். இட்லி தோசைக்கு அவ்வளவா செட் ஆகாது, பட் நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்திக்கும் பூரிக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கிரேவி செமியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சீஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சீஸ் க்யூப் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மலாய் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.